The other side of the rapture. With the power of God, the Word of God, they just condemn nature. They can stand earthquakes, turn the moon into blood, the sun can go down, or anything at their command. Amen. There you are. There you are. அதுதான் ஆறாம் முத்திரை. அதை செய்கின்றவர்கள் யார்? எடுத்துக்கொள்ளப்படுதல் நிகழ்ந்த பின்பு தோன்றும் இவ்விரண்டு தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வல்லமையை கொண்டு தேவனுடைய வார்த்தையின் மூலம் இயற்கையை தடை செய்கின்றனர். அவர்கள் வேண்டுமானால் பூகம்பங்களை அனுப்பலாம், சந்திரனை ரத்தமாக்கவும், சூரியனை அஸ்தமிக்கவும், வேறு எதையும் கட்டளையிடலாம். ஆமென். அங்குதான் காரியம் பாருங்கள், அங்குதான் காரியம் பாருங்கள். See how the seals opened down in the church age? How it showed the martyrs? பாருங்கள், சபையின் காலத்தில் முத்திரைகள் திறக்கப்படுவதை பாருங்கள். ஐந்தாம் முத்திரை உயிர் தியாகம் செய்த யூதர்களை குறிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டோம். Now here's these two prophets stand here with the word of God to do anything the nature they want to, and they shake the earth. It shows exactly who does it. It's Moses and Elijah. Because there's their ministry re-impersonated again. Both men. இப்பொழுது இவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் தேவனுடைய வார்த்தையை கொண்டவர்களாய் அவர்கள் விரும்பின யாவையும் இயற்கைக்கு செய்கின்றனர். அவர்கள் பூமியை அசைக்கின்றனர். யார் இவ்விதம் செய்வார்கள் என்பது நமக்கு தெளிவானது. அது மோசேயும் எலியாவும். அவர்கள் இருவரும் தாங்கள் ஏற்கனவே செய்த ஊழியத்தை மறுபடியும் செய்கின்றார்கள். Oh my, did you see it now? See what the sixth seal is? It's those prophets. I notice, don't let it choke you, but watch what opened that seal. Prophets. Praise the Lord. There you are. Hallelujah. Oh, we're living in the eagle age. என்ன இப்பொழுது நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா? ஆறாம் முத்திரை என்ன என்பது உங்களுக்கு புரிகிறதா? இரண்டு தீர்க்கதரிசிகளும் அதை செய்கின்றனர். இப்பொழுது கவனியுங்கள், அது உங்களை திணறச் செய்ய வேண்டாம். இந்த ஆறாம் முத்திரையை திறந்தது யார்? தீர்க்கதரிசிகள். பாருங்கள். ஆமென். அங்குதான் காரியம் பாருங்கள். சகோதரனே, நாம் கடைசி நாட்களில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் உயர மேகங்கள் நடுவில் இருக்கிறோம். They open that sixth seal. They have power to do it. Amen. There's your sixth seal coming open, see? அந்த தீர்க்கதரிசிகள் ஆறாம் முத்திரையின் சம்பவங்களை நிகழ்த்தினர். அவைகளை செய்ய அவர்களுக்கு வல்லமை கொடுக்கப்பட்டது. ஆமென். அதோ உங்கள் ஆறாம் முத்திரையின் ரகசியம் இப்பொழுது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. பாருங்கள். Now we got back there, Jesus spoke it would take place. Way back down in the Old Testament, back in Ezekiel, back in the old prophets, they spoke it would take place. இப்பொழுது நாம் இங்கே இதை நிறுத்துவோம். இவை சம்பவிக்கும் என்பதாய் இயேசு கூறியுள்ளார். பழைய ஏற்பாட்டிலும் எசேக்கியேல் போன்ற பண்டைய தீர்க்கதரிசிகள் எல்லோருமே இவை சம்பவிக்கும் என்று கூறியுள்ளனர். And here the sixth seal opened. They say, well, that's a mysterious thing. What did it? Here's the secret of it: the prophets. Because the Bible said so here. They can open it anytime they do anything to nature they want to. And they do the same thing they did do. Because they know how it's done. Amen. Glory. இங்கே ஆறாம் முத்திரை திறக்கப்பட்டது. அவர்கள் அது ஒரு ரகசியமான காரியமாக உள்ளது, யார் அதை செய்தது என்று கேட்கிறார்கள். இதோ அதனுடைய ரகசியம். அந்த இரண்டு தீர்க்கதரிசிகள் அதை செய்வதாக நாம் இப்பொழுது அறிந்து கொண்டோம். வேதம் அவ்வாறே கூறுகின்றது. அவர்கள் எதை வேண்டுமானாலும் இயற்கைக்கு செய்யலாம். அவர்கள் முன்பு செய்தவைகளையே அப்பொழுதும் செய்கின்றனர். ஆமென். ஏனெனில் அது எவ்விதம் செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கின்றனர். ஆமென். மகிமை. I seen that. I just raised out of church. I woke up down before. I thought, Lord, how I thank you, Heavenly Father. There it is. That's it. They opened that sixth seal. Amen. நான் இதை கண்டபோது என் ஆசனத்தை விட்டு எழுந்திருந்து இங்கும் அங்குமாக நடந்து, கர்த்தாவே, பரலோக பிதாவே, எப்படியாய் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று கூறி எண்ணி பார்த்தேன். அது அங்கே இருக்கின்றது. அதுவேதான். அவர்கள் அந்த ஆறாவது முத்திரையை திறந்தார்கள். ஆமென். Watch it. If any man hurt them, fire proceeded out of their mouth. The word. Holy Ghost come up on the apostles. You see, fire proceeded out of their mouth. இரண்டு தீர்க்கதரிசிகளையும் கவனியுங்கள். யாராகிலும் அவர்களை சேதப்படுத்த முயன்றால் அவர்கள் வாயிலிருந்து அக்கினி புறப்படுகின்றது. தேவனுடைய வார்த்தை. பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் மேல் வருகின்றார். நீங்கள் பாருங்கள்.
அக்கினி அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகின்றது. Now notice, over in Revelation 19, we see the same thing. And a great sword proceed from his mouth. Word. Christ coming, and he slayed his enemies with it. Is that right? Eyes on his road. இப்பொழுது கவனியுங்கள். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் நாம் அதையே காண்கிறோம். கிறிஸ்துவின் வாயிலிருந்து ஒரு பெரிய பட்டயம் புறப்படுகின்றது. தேவனுடைய வார்த்தை. அதை கவனித்தீர்களா? கிறிஸ்து வரும்போது அவர் சத்துருக்களை அதன் மூலம் நிர்மூலமாக்குகிறார். நான் கூறுவது சரியா? இப்பொழுது அவர் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். Watch him now. All right. These have power to shut the heavens, that it rain not in the days of their prophecy. Oh, that's interrupting nature. இப்பொழுது அவரை கவனியுங்கள். சரி, இவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் தீர்க்கதரிசனம் உரைக்கும் நாட்களில் மழை பெய்யாதபடி வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகின்றது. இயற்கையை அவர்கள் தடை செய்கின்றனர். How long did this man Elijah close the heavens for? There you are. Exactly. How long is Daniel 70? Last part of 70 weeks. There you are. Exactly. இப்பொழுது மழை பெய்யாதபடி எலியா எவ்வளவு காலம் வானத்தை அடைத்தான்? அங்கே சரியாக இருக்கின்றது. தானியேல் 70ஆம் வாரத்தின் கடைசி பாகம் எவ்வளவு காலம் இருக்கின்றது? அங்கே சரியாக இருக்கின்றது. What did Moses do? He turned the waters into blood. He done all these kind of miracles, just exactly what's predicted here under this sixth seal. Amen. And here they are in Revelations 11 doing the very same thing. Amen. மோசே என்ன செய்தான்? அவன் தண்ணீரை இரத்தமாக மாற்றினான். 6ஆம் முத்திரையில் கூறப்பட்டுள்ள அற்புதங்கள் அனைத்தும் செய்தான். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் இவ்விருவரும் அவர்கள் முன்பு செய்த அற்புதங்களையே செய்கின்றனர். ஆமென். There's 3 different places in the scripture out there blending the thing right together. That's the opening of the sixth seal. Right there it is. Hallelujah. Amen. Glory. வேதத்தில் 3 வெவ்வேறு பாகங்களில் கூறப்பட்டவை ஒன்றாக பொருந்துகின்றன. அதுதான் 6ஆம் முத்திரை திறக்கப்படுதலாம். அது இங்கே சரியாக இருக்கின்றது. ஆமென். மகிமை. Now notice, these have power to shut the heavens in the days of their prophecy, but it won't rain. And power over the waters to turn them to blood, to smite the earth with plagues as often as they will. இப்பொழுது கவனியுங்கள். இப்பொழுது அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. Oh my. There you are. I turn over here to the place. See, all nature is interrupted in this sixth plague, or sixth seal open. That's exactly what happened. Oh, என்ன? அங்கே பாருங்கள், பாருங்கள். இப்பொழுது இங்கே வாதைகளுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. 6வது வாதையில் அல்லது 6வது முத்திரை திறக்கப்படுதலில் இயற்கை யாவுமே தடை செய்யப்படுகின்றது. சம்பவிப்பதும் சரியா அதுவேயாகும். Now look. Here God is about to deliver His son Israel after the same manner of the tribulation that He did down there. He sent Moses down there and delivered Israel. Is that right? And He done these very same things. இங்கே தேவன் எகிப்தில் அவர் செய்த வாதைகளையே மீண்டும் செய்து தம் புத்திரனாகிய இஸ்ரவேலை மீட்டுக் கொள்ளுகிறார். அங்கு மோசேயை அனுப்பி இஸ்ரவேல் புத்திரரை விடுவித்தார். சரிதானே? இப்பொழுதும் அவர் அதே காரியங்களையே செய்கிறார். He sent Elijah to Ahab, 7,000 come out. Is that right? He sends them right back over here again at the time of the tribulation and calls out the 144,000. அவர் ஆகாபிடம் எலியாவை அனுப்பி 7,000 பேரை வெளியே கொண்டு வந்தார். நான் கூறுவது சரிதானே? உபத்திரவ காலத்தில் அவர்களை அவர் மறுபடியும் அனுப்பி 1,44,000 பேர்களை மீட்டுக் கொள்கிறார். Now see, you notice between the 6th chapter or the 6th plague seal, pardon me, the 6th seal and the 7th seal, the 7th chapter of Revelation mathematically set together right. இப்பொழுது நீங்கள் கவனியுங்கள். வெளிப்படுத்தல் விசேஷம் இல்லை 6வது அதிகாரத்திற்கும் அல்லது 6வது வாதை முத்திரை என்னை மன்னிக்கவும் 6ஆம் முத்திரைக்கும் 7ஆம் முத்திரைக்கும் இடையே 1,44,000 பேர் மீட்கப்படுவதை அறிவிக்கும் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் கணிதப்படி சரிவர அமைந்திருப்பதை கவனித்து பாருங்கள். Just like America is number 13. 13 states it started with. 13 stars in the flag. 13 colonies. 13 stripes. Everything's 13, 13, and it appears right here in the 13th chapter of Revelations. That's right. She's 13 and a woman. அது அமெரிக்காவை போன்றே இருக்கின்றது. அமெரிக்காவின் எண் 13 ஆகும். ஆரம்பத்தில் அதற்கு 13 சிறு மாநிலங்கள் இருந்தன. அதன் கொடியில் 13 நட்சத்திரங்கள் இருக்கின்றன.
13 காலணிகள், 13 கோடுகள் உள்ளன. அனைத்தும் 13 13 என்றே உள்ளன. அது வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் வருகின்றது. அது சரி, அவளுடைய எண் 13 ஆகும். அது ஒரு ஸ்திரீயின் எண்ணாகும். Now, when he was about to deliver his only begotten son, which was his only begotten, Jacob is his son, but this is his only begotten son. இப்பொழுது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஒப்புக் கொடுக்கும் போது என்ன நேர்ந்தது என்பதை காண்போம். யாக்கோப்பு அவர் குமாரன், ஆனால் இயேசுவோ அவருடைய ஒரே பேரான குமாரன். Matthew 27, let's see what he did there. Matthew the 27th chapter. Now remember, his son had been beaten and had been troubled, and they had made fun of him, and he was now hanging on the cross at 3 o'clock on Good Friday afternoon, just about to take place. மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன செய்தார் என்பதை பார்ப்போம். மத்தேயு 27ஆம் அதிகாரம். இப்பொழுது அவருடைய குமாரன் அடிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டார். அவர்கள் அவரை பரிகசித்தார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர் பெரிய வெள்ளிக்கிழமை என்று பகல் 3 மணிக்கு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார். அது ஏறக்குறைய சம்பவிக்க வேண்டிய நேரமாய் இருந்தது. Matthew 27th chapter of Matthew and the 45th verse, I believe it is. மத்தேயு 27ஆம் அதிகாரம், அது 45ஆம் வசனம் என்று நான் நினைக்கிறேன். Now from the 6th hour there was darkness over all the land until the 9th hour. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. Now notice just exactly what he did back here now in this scene. அதையே அவர் இங்கு மறுபடியும் செய்கிறார் என்பதை கவனியுங்கள், பாருங்கள். And I beheld when he had opened the 6th seal, lo, there was a great earthquake, and the sun became black as sackcloth of hair, and the moon became as blood. அவர் 6ஆம் முத்திரை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போல ஆயிற்று. Blackness, darkness, Egypt, blackness, darkness. கருப்பு, அந்தகாரம், எகிப்து, கருப்பு, அந்தகாரம். God delivered Jesus at the cross. Just before he brought him up to the resurrection, first darkness, sun went out in the middle of the day, and stars wouldn't shine. 2 days from now he's going to raise him up in a mighty triumph. இயேசுவை உயிரோடு எழுப்புவதற்கு முன்னால் தேவன் அவரை சிலுவையில் ஒப்புக் கொடுக்கிறார். அப்பொழுது முதலாவதாக அந்தகாரம் உண்டானது. மத்தியான வேளையில் சூரியன் அஸ்தமித்தது, நட்சத்திரங்கள் பிரகாசிக்காமற் போயின. 2 நாட்கள் கழித்து தேவன் மகத்தான வெற்றி கொண்டவராய் அவரை எழுப்பினார். And the sun and moon and stars and everything in Egypt, all these taking place, he delivered Israel to the promised land. Here it is in a tribulation period. Here stands them prophets to who has the control of the word that God gives them. They can only speak as God gives them the word. அவ்வாறு எகிப்தில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவை இருளடைந்த பின்னர் அவர் இஸ்ரவேலரை விடுவித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்க செய்தார். இங்கே உபத்திரவ காலத்தில் இந்த 2 தீர்க்கதரிசிகளும் தேவன் அவர்களுக்கு அளித்திருந்த வார்த்தையை கொண்டவர்களாய் இருந்தனர். தேவன் பேசக்கூடிய வார்த்தைகளை மாத்திரமே அவர்களால் பேச முடிந்தது. Now they're not gods. They're temporarily, amateurly they are, because Jesus said they were. That you call them God through the word of God came. Well, look, that's the one that God brings the word to, and when he speaks it, it happens. That's all. இப்பொழுது அவர்கள் தேவர்கள் அல்ல, ஆனால் ஒரு வகையில் அவர்கள் குட்டி தேவர்கள் தான். ஏனெனில் இயேசு தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்கள் தேவர்கள் என்று சொல்லி இருக்க என்றார். ஆம், அவர்களிடம் தேவனுடைய வார்த்தை அளிக்கப்படுகின்றது. அவன் பேசின போது அவன் கூறின விதமாகவே சம்பவிக்கின்றது, அவ்வளவுதான். And here he is with a commission from God to smite the earth whatever he wants to. Oh, stop the heavens. And he does. What's the matter? He's fixing to take the 144,000 out for redemption. Out of the book of redemption. ஆகவே அவர்கள் இருவரும் தேவனுடைய கட்டளையை பெற்று அவர்கள் விரும்பும் போதெல்லாம் பூமியை வாதித்தனர். ஓ என்னே, அவர்கள் வானங்களை அடைக்கின்றனர். அவர்களை செய்கிறார். அதன் அர்த்தம் என்ன?
தேவன் மீட்பின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ள 1,44,000 பேர்களை மீட்டெடுக்கும் தருணம் வந்துவிட்டது. That's under the seal of redemption. And the sixth seal. That's it, my dear friend. That's that sixth seal. It's been so mysterious. அவர்கள் மீட்பின் புஸ்தகத்தின் முத்திரையின் கீழ் 6ஆம் முத்திரையில் காணப்படுகின்றனர். என் அன்பார்ந்த நண்பர்களே, இதுவரை ரகசியமாக இருந்த 6ஆம் முத்திரை இதுவேயாகும். Let's just take, we got 10 more minutes. Let's just take a look. I got about 2 or 3 pages. Well, I got, you can see here, I think it's about, on that one, I think I got about 15 pages yet left I could get to. Oh, there's so much on that. நமக்கு இன்னும் 10 நிமிடங்களே உள்ளன. நாம் இன்னும் சற்று நேரம் இதை பார்ப்போம். இன்னும் இதை குறித்து நான் 2 முதல் 3 பக்கங்கள் குறிப்பெழுதி வைத்துள்ளேன். நல்லது, நீங்கள் இதை இங்கே காணலாம். நான் குறிப்பு எழுதியுள்ள 15 பக்கங்கள் இன்னும் உள்ளன. இன்னும் அதே காரியங்களை வேதத்திலிருந்து எடுத்துக் கூற முடியும். You can just keep going from place to place, but I'm afraid I'll confuse you when I scatter too much with it. And I can't hold it together like I should. என்னே, வேதத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் அதை தொடர்ந்து பார்க்க முடியும். ஆனால் இவை யாவும் கூறினால் உங்களை குழப்பத்தில் ஆழ்த்தும் என்று நான் ஐயமுறுகிறேன். And Isaiah, let's take this. Isaiah the prophet seen this sixth seal open and spoke of it. That's what it's important on. See? Well, the whole plan of redemption lays under these seals, the whole book. நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை எடுப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி 6ஆம் முத்திரையை கண்டு இது முக்கியமானதா அல்லது இல்லையா என்பதை குறித்து பேசியிருக்கிறார். பாருங்கள், நல்லது. அந்த முழு திட்டம், மீட்பின் முழு திட்டமும் இந்த முத்திரைகளின் கீழ் இருக்கின்றது. அந்த முழு புஸ்தகம். Now remember, we've seen Jesus saw it, is that right? See? Jesus saw it, and now we find others that saw it. We find it typed out in Jacob. We find it typed out in Egypt. We see it typed out at the cross. Now let's go back to Isaiah. I got a whole lot more prophets short down here too. இப்பொழுது இயேசு அதை கண்டார் என்று நாம் பார்த்தோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நான் கூறுவது சரியா? பாருங்கள், இயேசு அதை கண்டார். அதை கண்ட மற்றவர்களையும் நாம் இப்பொழுது பார்க்கிறோம். யாக்கோபு இதற்கு முன்னடையாளமாக இருக்கிறார் என்பதை நாம் கண்டோம். எகிப்தில் நடந்த முன்னடையாளத்தையும் நாம் கண்டோம். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது நிகழ்ந்தவைகளையும் முன்னடையாளமாகவே நாம் கண்டோம். இப்பொழுது ஏசாயா புத்தகத்துக்கு திரும்பி செல்வோம். இன்னும் அநேக தீர்க்கதரிசிகள் இதை குறித்து கூறினவற்றை நான் இங்கு அதிகமாக குறிப்பு எழுதி வைத்துள்ளேன். I like this of Isaiah. Let's go back here to Isaiah, the 13th chapter of Isaiah. Isaiah is a complete Bible in itself, you know. Do you know that? ஏசாயாவில் உள்ள இதை நான் விரும்புகிறேன். இப்பொழுது நாம் ஏசாயா 13ஆம் அதிகாரத்திற்கு திரும்பி செல்வோம். நான் கூற விரும்புவது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் ஒரு நிறைவான வேதாகமாகும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் அதை அறிவீர்களா? See, Isaiah starts out with creation. In the middle of the book, he brings John. At the end, he brings the millennium. And there's 66 books in the Bible and 66 chapters in Isaiah. It's a complete encyclopedia itself. பாருங்கள், ஏசாயா துவக்கத்தில் சிருஷ்டிப்பை குறிப்பிட்டு மத்தியில் யோவான் சாரானை குறித்து பேசி 1000 வருட அரசாட்சியுடன் அதை முடிக்கிறார். வேதாகமத்தில் 66 புத்தகங்கள் உண்டு. ஏசாயாவில் 66 அதிகாரங்கள் இருக்கின்றன. அது தன்னில் தானே ஒரு கலைக்களஞ்சியமாக இருக்கிறது. Notice 13th chapter now of Isaiah. Let's begin here at the 6th verse. ஏசாயா 13ஆம் அதிகாரத்தை கவனிப்போம். ஏசாயா 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து படிப்போம். Howl ye, for the day of the Lord is at hand. It shall come as a destruction from the Almighty. அலறுங்கள், கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது. அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். What's this sixth seal opening up here now? From back here 713 years before Christ come, he's been 2,000 years. That'd be about 2,700 years ago. Isaiah seen this seal hanging there. All right. கிறிஸ்து தோன்றுவதற்கு 713 வருடங்களுக்கு முன்னால் 6ஆம் முத்திரையை ஏசாயா அறிவிப்பதை பாருங்கள். அவன் ஏறக்குறைய 2700 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தான். இந்த முத்திரை நிறைவேறுவதை அவன் காண்கிறான். சரி. Therefore shall all hands be faint, and every man's heart shall melt. ஆதலால் எல்லா கைகளும் நெகிழ்ந்து எல்லா மனுஷரின் இருதயமும் கரைந்து போகும்.
What did Jesus say? And because iniquity shall abound, the love of many shall wax, and man's heart will be failing for fear. See, roared, see? Man's heart will faint. இயேசு என்ன கூறினார்? அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். மனுஷருடைய இருதயம் பயத்தினால் சோர்ந்து போகும். கடல் கொந்தளிப்பு பாருங்கள், மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். And they shall be afraid. Pains of sorrow shall take hold of them. They shall be in pain as a woman that travaileth. They shall be amazed one at another. Their faces shall be ashamed. அவர்கள் திகிலடைவார்கள். வேதனைகளும் வாதைகளும் அவர்களை பிடிக்கும். பிள்ளை பெறுகிறவளைப் போல வேதனைப்படுவார்கள். ஒருவரை ஒருவர் பிரமித்து பார்ப்பார்கள். அவர்கள் முகங்கள் நெருப்பான முகங்களாய் இருக்கும். No separate here. Oh, their faces ashamed. We got to get to that just a minute. We'll hold that thing. இதை கவனியுங்கள். அவர்கள் முகங்கள் வெட்கத்தினால் மாறுபடுகின்றன. இன்னும் சில நிமிடங்களில் அதை குறித்து நாம் பார்ப்போம். நான் அதை படிக்கப் போகிறேன். பாருங்கள். Behold, the day of the Lord cometh cruel, both with wrath and fierce anger, to lay the land desolate, and he shall destroy the sinners thereof out of it. இதோ தேசத்தை பாழாக்கி அதில் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமாய் வருகிறது. அந்த தேசம் அதை குறித்த யாவற்றையும் நீங்கள் பாருங்கள். For the stars of heaven and the constellations thereof shall not give their light, the sun shall be darkened in his going forth, and the moon shall not cause her lights to shine. கவனியுங்கள். வானத்தின் நட்சத்திரங்கள் ராசிகளும் ஒளிகொடாதிருக்கும். சூரியன் உதிக்கையில் இருண்டு போகும். சந்திரன் ஒளிகொடாதிருக்கும். And I will punish the world for their evil and the iniquity and the wickedness of their iniquity, and I will cause I don't know how to spell I can't say it. பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து, என்னால் இதை எப்படி உச்சரிப்பது என்று தெரியவில்லை, என்னால் அதை கூற முடியவில்லை. பாருங்கள். Of the proud deceased, and will lay low the haughtiness of the terrible. பெருமையை ஒழிய பண்ணி கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன். See there, just exactly, Isaiah saw the same thing that Jesus spoke of, that the seventh seal reveals when he's cleansing the land with tribulation. Amen. That's the tribulation period, this sixth seal. Amen. Yes, he was a prophet, and the word of God was made known to him. That's 2700 years ago. பாருங்கள், இயேசு என்ன பேசினாரோ அதையே ஏசாயாவும் கண்டான். ஏழாம் முத்திரை அதை வெளிப்படுத்துகின்றது. அவர் தேசத்தை உபத்திரவங்களினால் சுத்திகரிக்கிறார். அது உபத்திரவ காலத்தில் சம்பவிக்கிறது. ஆறாம் முத்திரை. ஆம், ஏசாயா ஒரு தீர்க்கதரிசி. அதனால் தேவனுடைய வார்த்தை வெளியாகிறது. இது 2700 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்தது. Truly, I want to say this. The whole world, as Isaiah here, as a woman travailing. All creation is travailing. Amen. What's all this groaning and travailing about? Like a woman that's to be mother. The earth itself, nature. உண்மையாகவே இதை நான் உங்களிடம் கூற விரும்புகிறேன். ஏசாயா கூறினவாறு அனைத்துலகமே ஒரு ஸ்திரீ பிரசவ வேதனைப்படுவது போன்று எல்லா சிருஷ்டியும் தவித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த அலறலும் தவிப்பும் எதற்காக? தாயாக போகும் ஒரு ஸ்திரீயை போன்று இந்த பூமியும் இயற்கையும் தவித்துக் கொண்டிருக்கின்றன. This city here, let's take our own city. When dear joints and prostitution and filth and scum like any other city. நம்முடைய சொந்த பட்டணத்தை நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். மற்ற பட்டணங்களைப் போலவே இதில் மதுபான கடைகளும் வேசித்தனமும் எல்லாவித அசுத்தமும் நிறைந்துள்ளன. Well, I believe God would be better off looking at the way it had 1,000 years ago. When the Ohio traveled down, they had no backwaters and floods. 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் பட்டணம் இருந்த நிலையில் அதை காண தேவன் நிச்சயம் விரும்புவார்.
ஒகையா நதி கீழே பாய்ந்து கொண்டிருந்த போது கடற்சுழிகளும் வெள்ள சேதங்களும் அப்பொழுது இல்லை. They had no sin in the valley. The buffalo roamed through here, and the old Cherokee hunted and made a decent living. There was no trouble at all. இந்த பள்ளத்தாக்கில் பாவம் என்பதே அப்பொழுது கிடையாது. எருமைகள் சுதந்திரமாக திரிந்து கொண்டிருந்தன. அப்பொழுது அங்கு வாழ்ந்திருந்த இந்தியர்கள் எருமைகளை வேட்டையாடி தின்று ஜீவனம் நடத்தினர். எந்த விதமான தொல்லையும் அப்பொழுது இல்லை. But man come in. That's where sin comes in. When man began to multiply upon the face of the earth, then sin and violence set in. That's right. Always man. Well, I think it's a disgrace. ஆனால் மனிதர் இந்த பட்டணத்தில் பிரவேசித்த போது பாவமும் பிரவேசித்தது. பூமியின் மேல் மனிதன் பலுகி பெருகின போது பாவமும் வன்முறைகளும் தோன்றின. ஆம், அது சரி. மனிதன் தான் இவைகளுக்கு காரணம். ஏன்? இவை அவமானமான செயல்களாகும். I was standing the other day in my home country there now in Arizona. Now all I read when I was a kid about Geronimo and Cochise and those old Apaches, because I preached to them up there. Fine people. நான் வசிக்கிற ஊராகிய அரிசோனாவிலே அன்று ஒரு நாள் நான் நின்று கொண்டிருந்தேன். நான் சிறுவனாக இருந்த போது ஜெரோனிமோ, கோகைஸ் போன்ற அமெரிக்க இந்தியர்களை குறித்து படித்திருக்கிறேன். நான் ஊழியத்திற்கு வந்த பிறகு இவ்விந்தியர்களுக்கு நான் பிரசங்கம் செய்திருக்கிறேன். அவர்கள் மிகவும் அருமையான ஜனங்கள். Some of the finest people you want to meet are those Apache Indians. நீங்கள் மிக நல்லவர்களை சந்திக்க விரும்பினால் அவர்களை நீங்கள் சிவப்பு இந்தியர்களிலே சந்திக்கலாம். And then I went over there to a tombstone where they have all the old relics and things from the war. And I looked at, they always classed Geronimo as a renegade. To me, he was a red-blooded American. Absolutely, he was only fighting for his rights like anyone would do. பின்னர் ஒரு நாள் புராதன போரில் உபயோகித்த ஆயுதங்களை வைத்திருக்கும் டூம்ஸ்டோன் என்ற இடத்திற்கு சென்று அவைகளை பார்வையிட்டேன். அவர்கள் ஜெரோனிமோ என்பவனை துரோகியாக கருதுவதுண்டு. ஆனால் என்னை பொறுத்த மட்டில் அவன் வீரமுள்ள அமெரிக்கன். ஆம், அது உண்மை. எவருமே செய்ய விரும்புவது போன்று அவன் தன் உரிமைக்காக போரிட்டான். He wanted out that pollution in his land, and look what it is now. Amen. Turning his children, his daughters into prostitutes and everything else, and white man coming there, a white man's a rascal. அவருடைய தேசம் அசுசிப்படுவதை அவன் விரும்பவில்லை. இப்பொழுது அது என்ன நிலையில் உள்ளது என்பதை கவனியுங்கள். வெள்ளையன் அதில் புகுந்து அவன் குமாரத்திகளை வேசிகளாக ஆக்கினவன். வெள்ளையன் தான் அயோக்கியன். The Indian was a conservative. He was a conservationist. He'd go out and kill a buffalo. The whole tribe eat everything was left of it. They use the hide for clothes and tents and everything else. And a white man comes to shoot it for a target. Why, it's such a disgrace. ஆனால் அமெரிக்க இந்தியனோ நடுத்தரமானவன். அவன் பழைய பழக்க வழக்கங்களை பாதுகாக்கிறவன். அவன் ஒரு எருமையை கொண்டு வருவான். அந்த ஜாதியில் உள்ள அனைவரும் எருமையின் மாம்சம் எல்லாவற்றையும் வீணாக்காமல் புசிப்பார்கள். அதன் தோலை அவர்கள் ஆடைகளாகவும் கூடாரம் போடவும் பயன்படுத்தினர். ஆனால் வெள்ளையன் அங்கு வந்து சுட்டு பழகுவதற்காக எருமைகளை குறிவைத்து சுட்டு வீழ்த்தினான். என்ன ஒரு அவமானமான செயல்! I read an article in a paper over in Africa, that great place full of wild game. They got these guys, Arthur Godfrey and them, going there shooting these elephants, things out of helicopters and things like that. ஆப்பிரிக்க கண்டத்தில் காட்டு மிருகங்கள் ஏராளமாக உள்ளன. ஆர்தர் காட்ஃப்ரேயும் அவரை சார்ந்தோரும் ஹெலிகாப்டரில் சென்று அவர்களை சுட்டு வீழ்த்தியதாக நான் பத்திரிகையில் படித்தேன். Picture of an old female elephant trying to die and the tears like pulling down her face and two big males trying to hold her up to keep. Why, it's a sin! That's a sport! ஒரு பெண் யானை சுடப்பட்டு சாகும் தருவாயில் கண்ணீர் வடிப்பதும், இரண்டு ஆண் யானைகள் அந்த பெண் யானையை பிடித்துக் கொண்டிருப்பது போன்ற ஒரு புகைப்படம் பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டது. அது ஒரு பாவமான செயல். அது ஒரு விளையாட்டு அல்ல. I stand out on the field like that and we'll hunt and things like that and see where them white hunters come out there and shoot them deer and cut the hind quarters off of it. நான் வேட்டையாட செல்லும் பகுதியில் வெள்ளையர்கள் வந்து மானை வேட்டையாடி அதன் பின்புறத்தை வெட்டி விடுவர். Sometimes kill 8 or 10 little does and leave them there under fawns running around trying to find their mammy. You mean that sportsmanship? That's pure murder in my book. சில வேளைகளில் 8 அல்லது 10 பெண்மான்களை சுட்டு வீழ்த்தி சென்று விடுவதையும் மான்குட்டி தங்கள் தாயை தேடி இங்கும் அங்கும் ஓடும் பரிதாபமான காட்சியையும் நான் கண்டிருக்கிறேன். அது நல்ல வேட்டைக்காரத்தனம் என்று நீங்கள் எண்ணுகின்றீர்களா?
என்னை பொறுத்தவரையில் அது கொடூரம் நிறைந்த கொலையாகும். I hope Canada never gets any roads in as long as I live to keep them renegade Americans out of there. That's right. They're the poorest sports I've ever seen in my life. Not all of them. There's some real genuine man, but it's 1 out of 1,000 you find. இவ்விதம் வேட்டையாடும் அமெரிக்க துரோகிகள் தன் நாட்டில் நுழைய கனடா தேசம் அனுமதிக்காது என்று நான் நம்புகிறேன். அது உண்மை. அவர்கள் என் வாழ்க்கையிலேயே நான் கண்டதிலேயே மிகவும் கீழ்த்தரமான வேட்டைக்காரர்கள். இப்பொழுது அனைவரும் அவ்விதம் செய்வதில்லை. அவர்களில் 1000-ல் ஒருவர் மாத்திரம் ஒரு கால் நல்லவராக இருக்கக்கூடும் என்பதை நீங்கள் கண்டறியலாம். Shoot anything they can see any way they want to. That's right. That's a murder. Right. He's heartless. He shoot out a season. அவர்கள் கண்டதையெல்லாம் விருப்பப்படி சுட்டு வீழ்த்துகிறார்கள். அது உண்மை. அவர்கள் இருதய கடினமுள்ள கொலைபாதகர். அது சரி. வேட்டையாட அனுமதிக்கப்படாத காலத்திலும் அவர்கள் அவ்விதம் செய்கிறார்கள். Off there in Alaska, there was up there one of them guys that said, I'd go out there now and find whole herds of them great big elk, or not elk, but moose, laying there with 50 caliber machine gun bullets through their horns. One of these American pilots out there in Alaska machine gunning out of that plane a herd of moose. That's pure murder. நான் அலாஸ்காவுக்கு சென்றிருந்த போது ஒரு மான் கூட்டமே 50 காலிபர் திறனுள்ள எந்திர துப்பாக்கியால் சுடப்பட்டு குண்டுகள் கொம்புகளில் பாய்ந்து இறந்து கிடந்ததை கண்டேன். அமெரிக்க விமானிகள் இவர்களை கொன்றதாக என்னுடன் வந்திருந்த வழிகாட்டி கூறினார். ஒரு மான் கூட்டமே அழிக்கப்பட்டு விட்டது. இது வெறும் கொலை பாதகமாகும். They know that never they kill a buffalo they could get the Indian he starved to death. That's the reason Cochise had to surrender. All of his princes and all the rest of them, his children, all of his people were starving to death. எருமைகளை கொன்றுவிட்டால் இந்தியர்கள் பட்டினி கிடந்து சாவார்கள் என்று வெள்ளையர்கள் அறிந்திருந்தனர். இதன் காரணமாகவே கோகைசும் அவனை சார்ந்த மரபின இளவரசர்களும் மற்றவர்களும் சரணடைய இருந்தது. ஏனெனில் அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் பட்டினியால் அவதியுற்றனர். ஒரே பகலில் பஃபலோ பில் போன்றவர் 40 அல்லது 50 எருமைகளை சுட்டுக் கொள்வார்கள். எருமைகளை அழித்து விட்டால் இந்தியர்கள் ஒழிந்து விடுவார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். என்ன இந்தியர்களை அவர்கள் இவ்வாறு துன்புறுத்தியதன் காரணமாக நமது தேசிய கொடியில் கரை படிந்து விட்டது. அங்குதான் காரியம். Remember, the Bible said the hours come that God will destroy them that destroys here and the whole world. ஆனால் இப்பூமியை நாசம் செய்பவர்களை தேவன் நாசம் செய்யும் நேரம் வந்துள்ளது என்று வேதம் கூறுகின்றதை நினைவில் கொள்ளுங்கள். முழு உலகமும். Look at them valleys. I stand up there today looking down on the valley at Phoenix. Went up on South Mountain. Wife and I sitting up there and looked down at Phoenix. And I said, isn't that awful? She said, awful, what do you mean? அன்று ஒரு நாள் நானும் என் மனைவியும் தெற்கு மலையின் மேல் ஏறி பீனிக்ஸ் பள்ளத்தாக்கை நோக்கி பார்த்தோம். என் மனைவியிடம் நான் இது மோசமாக காணப்படுகிறது அல்லவா என்று கேட்டேன். அதற்கு அவளோ மோசமாகவா எனக்கு புரியவில்லையே என்று கூறினாள். I said the sin, how much adultery and drinking and cursing in the Lord's name used in vain in that valley there was about 140,000-50,000 people, maybe 200,000 people in that valley. நான் மேலும் விவரித்து அவளிடத்தில் இந்த ஸ்தலம் பாவத்தால் நிறைந்திருக்கின்றது. 1,50,000 அல்லது 2,00,000 ஜனத்தொகை கொண்ட பள்ளத்தாக்கில் எவ்வளவாக விபச்சாரமும் மது அருந்துதலும் சபித்தலும் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வணங்குவதும் நிறைந்துள்ளது. I said 500 years ago or 1,000 there wasn't nothing but cactus, mesquite and the old coyotes running up and down the Sand River there, the washes. And I said that's the way God made it. 500 அல்லது 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் இங்கு புற்செடிகளும் தவிர வேறொன்றுமே இருக்கவில்லை. நதியின் மணலில் ஓநாய்கள் எங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டிருந்தன. அவ்வாறே தேவன் அதை சிருஷ்டித்தார் என்றேன். But man come in. What did he do? He saturated the ground with filth. The streets are full of gall. The sewers and the rivers are polluted with filth. You couldn't. You better not drink some of that water. You get anything. Look at it. Not only here but the world over. The thing is polluted. ஆனால் மனிதன் அங்கு புகுந்தவுடன் என்ன செய்தான்? அவன் பூமியை அசுத்தத்தால் நிரப்பினான்.
தெருக்களும் நதிகளும் அசுத்தமாக்கப்பட்டு விட்டன. அங்குள்ள தண்ணீரை குடித்தால் உங்களுக்கு எந்த வியாதியும் வரக்கூடும். புரிகின்றதா? அதை பாருங்கள். இங்கு மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் இந்நிலையில் தான் இருக்கிறது. எல்லாமே மாசுபட்டு தூய்மைக்கேடாக உள்ளது. And the world of nature, God have mercy, the whole world in its birth pains. The world is trying, she's travailing, Isaiah said. What's the matter? She's trying to bring forth a new world for the millennium. Trying to birth a new world for a new people that won't sin and pollute her. Right. இயற்கையும் பூமியில் அசுத்தப்பட்டுள்ளன. தேவனே கிருபையாயிரும். உலகம் முழுவதும் பிரசவவேதனையில் உள்ளதாக ஏசாயா கூறியிருக்கிறார். என்ன காரணம்? அவள் 1000 வருட அரசாட்சிக்கென்று புது உலகத்தை பிரசவிக்க முற்படுகிறாள். அந்த உலகம் பாவமர சுத்திகரிக்கப்பட்டிருக்கும். அங்கு புதிய ஜனங்கள் வாழ்வார்கள். அது உண்மை. அவர்கள் பாவம் செய்து பூமியை ஒருபோதும் அசுப்படுத்த மாட்டார்கள். அது சரி. She's in travail. That's the reason we're in travail. Christ to bring forth the bride. Everything is travailing and groaning. See, there's something fixing to happen. This sixth plague lets her go. உலகம் பிரசவ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாமும் மனவாட்டி உருவாக்குவதற்கென பிரசவ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எல்லாமே பிரசவ வேதனை அடைந்து வேதனை மிகுதியால் அலறிக்கொண்டிருக்கிறது. பாருங்கள், ஏதோ ஒன்று சம்பவிக்க இருக்கிறது என்பதை இது காண்பிக்கிறது. ஆகவே இந்த 6ஆம் வாதையின் சம்பவங்கள் புதிய உலகத்தை உருவாக்குகின்றன. Brother, the earthquake burst open, the stars shake, volcanics will come forth, and the earth will renew itself. New lava will break forth from the center of the earth, and she'll crumble all around and around and around when she spins out another. சகோதரனே, பூமி எதிர்ச்சியினால் பூமி பிளவுண்டு போகும். நட்சத்திரங்கள் குலுக்கப்படும். எரிமலை குழம்பு பூமியின் மையத்திலிருந்து மேற்பரப்புக்கு வந்துவிடும். பூமி இவ்விதம் புதுப்பிக்கப்படும். பூமி சுற்றி கொண்டே வரும்போது எல்லாமே தவிடுபொடியாகிவிடும். And I tell you, one morning when Jesus and his bride comes back to the earth, there will be a paradise of God there. Oh wow! Oh, warriors of the battle walk down through there with their friends and loved ones. The anthems will fill the air of an angelic host. ஒரு நாள் காலையில் இயேசுவும் அவரது மனவாட்டியும் பூமிக்கு திரும்ப வரும்போது இது தேவனுடைய பரதீசாக அமைந்திருக்கும். அது என்னே ஆவிக்குரிய போரில் கலந்து கொண்ட வீரர்கள் அவர்களுக்கு அருமையானவர்களோடும் நண்பர்களோடும் எங்கும் அங்குமாக உலாவுவர். பரமசேனையின் தூதர்கள் இசைக்கும் பாட்டுக்கள் ஆகாயத்தை நிரப்பும். It was all done by good and faithful servants. Enter into the joys of the Lord has been prepared for you, like you should have had back there before Eve started the ball rolling in sin. Amen. உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, உனக்கென்று ஆயத்தமாக்கப்பட்டிருக்கும் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிப்பாயாக. ஏவாள் பாவம் செய்து அதனை தோற்றுவிப்பதற்கு முன்பு இவ்வுலகம் இவ்வாறு இருந்தது என்பார். ஆமென். Yes, 6 seals going to do something. Yes, sir. Truly the whole world is groaning and paining for the millennium age. ஆம், 6ஆம் முத்திரை ஏதோ ஒன்றை செய்ய போகின்றது. ஆமையா, முழு உலகமே 1000 வருட அரசாட்சிக்காக பிரசவ வேதனைப்பட்டு அலறிக் கொண்டிருக்கிறது. Now, the one now is so soaked up with filth. And I preached here not long ago. We preached the tabernacle, the world falling apart. That's exactly. Look what's falling apart in the world. So everything's falling of it. So it is. It's got to fall apart. That's it. ஆனால் இப்போதைய உலகம் அசுத்தத்தினால் நிறைந்துள்ளது. சில நாட்களுக்கு முன்பு கூடாரத்தில் உலகம் விழுந்து போதல் என்பதை குறித்து பிரசங்கித்தது நினைவுக்கு வருகின்றது. அது முற்றிலும் சரியாகும். உலகம் விழுந்து போகின்றது எதனால் என்று பாருங்கள். அனைத்துமே அழிந்து கொண்டிருக்கின்றன. நிச்சயமாக அது அப்படியே இருக்கின்றது. இவ்வுலகில் எல்லாமே இழந்து போக வேண்டும். ஆமையா, It's frame. Let me show you the reason the world's got to do it. The frame of this world, the iron and the brass and the materials of this earth has been pulled out of its framework for war and industrial until it's just about ready. பாருங்கள், அதனுடைய வெளிப்புறம் உலகம் அந்த விதமான நிலையை பெற்றுள்ளதற்கான காரணத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கட்டும்.
இப்பூமிக்கு வெளிப்புற ஆதாரமாக அமைந்துள்ள இரும்பையும் செம்பையும் உலோகங்களையும் அவர்கள் தொழில் துறைகளுக்காக யுத்தத்தில் உபயோகிப்பதற்காகவும் வெட்டி எடுக்கிறார்கள். We never had an earthquake the other day over in this part of the country, just the other day here, you see, St. Louis and down through there. She's getting so thin they pulled everything out of it. அண்மையில் செயின்ட் லூயி போன்ற இடங்களில் பூகம்பம் உண்டானது. இதற்கு முன்பாக பூகம்பம் அங்கு உண்டாகவில்லை. ஏன்? இவ்வுலோகங்கள் வெட்டி எடுக்கப்படுவதால் அவள் வெறிந்து கொண்டே போகின்றாள். எல்லாவற்றையும் அங்கிருந்து அவர்கள் வெட்டி எடுத்து விட்டனர். பாருங்கள், its politics are so polluted there's hardly an honest among them.